ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். அடிக்கிற வெயிலுக்கு இதை மாதிரி கம்பங்கூழ் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். உடம்பும் நல்லா கூலிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை மாதிரி கம்பங்கூழ் வந்து அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் நாட்டு கம்பு எடுத்திருக்கேன். இதை மண் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் கம்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இதை மாதிரி இருந்தால் தான் நம்ம கூழ் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமும் அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக சிம்லே தான் இருக்கணும். கைவிடாமல் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆறட்டும். நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கரண்டியை வச்சு இதை மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கூழ் எடுத்து இதை மாதிரி உருண்டையாக பிடிச்சி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இதை அன்னைக்கே சாப்பிட்றத விட இதை மாதிரி தண்ணியில் சேர்த்து வச்சு ஓவர் நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் டெய்லி வந்து இந்த தண்ணி மட்டும் மாற்றிருங்க. இன்றைக்கி நான் ஒரு கட்டி மட்டும் எடுத்து கூழாக கரைச்சி சாப்பிட போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த குவான்டிட்டிக்கு 1 டீஸ்பூனே போதும். உங்களுக்கு குவான்டிட்டி தகுந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கையாலே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் கம்பு பிடிக்காது. அதை மாதிரி உள்ளவங்களுக்கு இது மாதிரி கூழாக செய்து கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. மீதி உருண்டையை அடுத்த நாள் நான் கரைச்சி சாப்பிடுவேன். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருங்க. அதே தண்ணியிலே வைக்கக்கூடாது. டெய்லியும் தண்ணி மட்டும் மாற்றி வச்சுக்கணும். கூழுக்கு சைடிஷ்ஷாக சின்ன வெங்காயம், மாங்காய், மோர் மிளகாய் இதெல்லாம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.